எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டால் அழகு ரோஜா, சொற்களிலே வித்தகராம் கண்ணதாசன், அவர் தொட்டதனால் ஆகிவிட்டேன் வண்ணதாசன் அப்படின்னு எழுதியிருந்தேன். வண்ணதாசன்கிறவர் தமிழின் மிக முக்கியமான ஒரு நவீன கவிஞர், நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி இந்த பாடல் அதை எழுதி முடிச்சாச்சு. இது முடிச்சதுக்கு பிறகு அது வெளிவந்ததற்கு பிறகு பரவலாக எல்லாராலும் பாராட்டப்பட்டது. அதை நீங்கள் பார்த்த படம் தான் அது. இந்த படம் போய் வெளிவந்ததுக்கு பிறகு திரையரங்கில் பார்த்துவிட்டு நானும் என் மனைவியும் வந்துட்டு இருக்கும்பொழுது என் மனைவி முகத்தில் பயங்கரமான சோகம். அதில் இருக்கக்கூடிய 6 பாடல்கள் நான் தான் எழுதினேன். அந்த பாடலும் படமும் வெற்றி, பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஆனால் என் மனைவி முகத்தில் வந்து பயங்கரமான ஒரு சோகத்தோடையே அவங்க வந்துகிட்டே இருந்தாங்க. இங்கேயும் நிறைய பெண்கள் இருப்பதனால், ரொம்ப கூர்ந்து கவனிப்பதனால் ஒரு உண்மையை சொல்லுறேன். அப்போ ரொம்ப சோகமாக வந்த உடனே நான் வந்து கேட்டேன், படம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குல்ல, 2 பேருக்கும் கண்ணு தெரியாமல் இந்த ஒரு கதை ரொம்ப சங்கடமாக இருக்குல்ல அப்படிலாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லை அந்த சோகம்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் பாட்டு எழுதுறீங்க ஆனால் சரியாக கரெக்டாக ஒரு பாட்டு எழுதி தெரியல உங்களுக்குங்கிறது தான் எனக்கு வருத்தம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பக்குனுச்சு, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை என்னம்மா சொல்கிறேன்னு கேட்டேன் நான். இல்லை இந்த பாட்டு ஏன்னா அதில் 5 பாட்டு இருக்குது.